பிரெட் டோஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து ஆயில் போடலாம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், வெங்காயம், கொத்தமல்லி, அதுமாதிரி பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அதிகமாக போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுங்க. ஏன்னு சாட் மசாலா ஆட் பண்ணுறோம், கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா வதங்கணும். ஸோ கொஞ்சம் வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சாட் மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். சாட் மசாலா ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அப்படியே வதங்கிட்டோம். ஸோ ஆக்சுவலி டொமாட்டோ போட்டவங்க நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பட் நான் டொமாட்டோ வந்து ஆட் பண்ணல. இப்போ எனக்கு குட்டீஸ் வந்து கோல்டு இருக்குது. ஸோ ஆனியன் வரைக்கும் தான் ஆட் பண்ணினேன். கொஞ்ச நாள் வந்து வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் எல்லாம் வச்சுக்கோங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மசாலா வந்து இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பண்ணிங்கன்னா தோசை மேலே போட்டேமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வீட்டில் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட் இல்லைனாக்கா தவா மேலே தோசை வரும் இல்லையா, அந்த தவா வச்சுக்கணும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு ஸோ இது மாதிரி வந்து பிரெட் டோஸ்ட் வச்சுட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு பக்கம் திருப்பு. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதினா சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஆயில் போட்டு நல்லா வந்து காய்க்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வந்து காய்க்கும். நல்லா வந்து வதக்கணும். மிளகா வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அதனால் நம்ம வந்து தேங்காய் வந்து போடலாம். தேங்காய் போட்டு டொமேட்டோ வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு டொமேட்டோ போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டு தேங்காய் வந்து அப்படியே வதக்கினா தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. புளி வந்து போட்டலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து நல்லா வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நல்லாவே இருக்கும். புதினா சட்னி வந்து நல்லா வந்து நல்லா வந்து அரைச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா சட்னி வந்து நல்லா வந்து அரைச்சிட்டோம். இந்த பதத்துக்கு வந்து அரைக்கணும். ரொம்ப நுண்ணா அரைச்சாவும் நல்லா இருக்காது. இந்த பதத்துக்கு கடுகு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வேகட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்னி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சட்னி வந்து ஃபுல்லாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. வெங்காய காரக்குழம்பு வைக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து இது மணியாக நேரமாக கட் பண்ணி புளி ஊற வச்சு வச்சிருக்கோம். ஸோ டமாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு கச்சா பிச்சாமல் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம். ஸோ பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய வந்து எடுத்துக்கணும். புளி தண்ணி வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடுகு வந்து போட்டுக்கலாம். சீரகம் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது காரக்குழம்பு சட்னி வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாக வந்து வெந்தி போடணும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வெந்தி வந்து போட்டுக்கணும். அப்புறமா பூண்டு வெங்காயம் ரெண்டுக்கு வந்து ஆட் பண்ணிடலாம். பூண்டு வெங்காயம் ரெண்டுக்கு வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதுன்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கணும். டமாட்டோ தூள் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டோ வந்து பச்சடி வந்து கச்சா பச்சா அரைச்சிடலாம் இல்லையா. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ மிளகாத்தூள் வந்து தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இது வதக்கிட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, தனியாக பொடி எல்லாமே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா வந்து கொச்சிச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து கொச்சி நிற்குது. நல்லா வந்து கொச்சி நிற்குது. இப்போ வந்து கலக்கி விடலாம். ஸோ 10 to 15 மினிட்ஸ் எடுத்துருந்தாக்கா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்ச நாள் வந்து கொச்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது
கொச்சின் இருக்குது பாருங்கள். நல்லா வந்து சலசலான்னு கொதி ஒரு 10 to 15 minutes இருக்கிறது நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போனால் சூப்பராக வந்து நம்மளுக்கு காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும். கோவக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போடுறோம். ஆயில் போட்டு நல்லா வந்து காயிட்டோம், காஞ்சி பிறகு ஸோ கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து பொரிஞ்சிட்டு இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிபி லெவல் வந்து கம்மி பண்ணும், ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட். பார்த்தீங்கன்னா கோவக்காய் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதங்கட்டும். கோவக்காய் வந்து மிளகு பொடி வந்து ஆட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்குது. இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய வந்து ஆட் பண்ணலாம்க்கா. உப்பு வந்து ஆட் பண்ணலாம். கல்லுப்பு வந்து தேவையான அளவு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இது வந்து விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்து பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் பொடி வந்து அரைச்சி வந்து இதில் விடலாம். ஸோ உப்பு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து விசில் வந்து பிறகு இது வந்து வச்சுருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலக்காய் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது வந்து கலக்கிக்கலாம். நல்லா வேறு வெந்துச்சுன்னா நம்மளுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சேமக்கிழங்கு புளிக்குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் சேர்ப்போம். தேவையான அளவுக்கு வந்து ஆயில் வந்து போட்டுக்கோங்க. ஆயில் வந்து நல்லா வந்து காயிட்டோம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து லிமிட்டட் பண்ணுறதுக்கு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வச்சிருக்கோம், பூண்டு அந்த டமாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க இது மாதிரி கச்சை வச்சு அரைச்சி வச்சிருக்கோம். வெங்காயம் பூண்டு வந்து இது வந்து ஆட் பண்ணணும். டமாட்டோ வந்து அரைச்சி வைக்கணும். நல்லா வந்து விசில் வந்து வந்துச்சு. ஒரு 3 விசில் வந்து வந்து கை வச்சுருக்கோம். இப்போ வந்து பாருங்கள் புளி வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து ஊற்றிட்டு ஒரு 5 minutes இருந்தால் போதும். கொச்சி சேனலே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து கலை பிடிச்சிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா காம்போ வந்து ராகி முட்டை சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நலம் மாவு வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நலம் மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான கலரில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் போடலாம். வாட்டர் போட்டுட்டு இப்படி வந்து கை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ ஹெல்ப் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நெல்லிது சூப்பராக வந்து இருக்கும். மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து பெஞ்சிக்கோங்க. ஸோ சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 30 ஐட்டம்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நலம் மாவு வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணோம். ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ், டார்க் மார்க்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேரி ஸ்கின் ஸோ எல்லாமே வந்து போயிடும். இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நலம் மாவு ஃபேஸ் பேக் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பிம்பிள்ஸோட மார்க்ஸ் எல்லாமே வந்து போயிடும். ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண பிறகு 5 to 10 இது வந்து பேக் பவுடர் யூஸ் பண்ணணும். நான் ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் பேக்கை வந்து போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க ஒரு 10 to 15 minutes. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் சேஞ்சஸ் வந்து ரொம்ப டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும். அண்ட் தென் பிம்பிள்ஸ் வந்து டோட்டலாகவே ரிமூவ் ஆகும். சூப்பராக இருக்கும் ஸ்கின். உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நமக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த நலம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரிவ்யூவில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பாய். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் வந்து தெரியுது. நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் பண்ணிருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிப் பண்ணிடணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே நலம் மாவு போட்டுருக்கோம். இப்போ லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. ஸோ வீட்டில் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.